இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நான் மட்டும் பையனா இருந்தேன்னு வையேன், நானே உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். உன்னை கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ள கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா. ஹலோ மாப்பிள்ள சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? என் வைஃபுக்கு காஃபி குடுக்கலாம்னு வந்தேன் குழந்தையா மேடம். வைஃபா? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு மாப்பிள்ள சார். இன்னும் நீங்க தாலி எல்லாம் கட்டல. இப்போதைக்கு அவ எங்க அக்கா தான். ஓகே, அப்படியே இருக்கட்டும். இப்பவே கவனிப்பெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சிபே, என் வைஃபுக்காக ஸ்பெஷல் காஃபி. திரும்பவும் வைஃப்ங்கறீங்க? ஏய் சும்மா இருடி. ஓ, மேடத்துக்கு இப்பவே அவர் அப்படி கூப்பிடுறது பிடிச்சிருக்கோ? என்ன சம்பந்தி, இப்பவே வரவேற்கிறதுக்கு வந்து நின்னுட்டீங்க போல இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான். சம்பந்தி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவாங்க. மாப்பிள்ள சார், போதும் போதும் இந்த ரொமான்ஸ் லுக் எல்லாம். உங்களை தேட போறாங்க, போங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி என் வைஃப கொஞ்சம் நான் சைட் அடிச்சுக்கிறேனே. உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல சார், உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை? யாராவது வந்துட்டாங்கன்னா உங்களை தானே தப்பா நினைப்பாங்க, அதுக்காக தான் சொன்னேன். ஆமால. ஓகே ஓகே, பை பை. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? என்ன அவரை விரட்டி விட்டேன்னு என் மேல உனக்கு கோவமா? போடி. ஏமா, அப்பா இன்னும் வரலையா? இல்லத்த. எங்க போனாருன்னு ஒண்ணும் தெரியலையே. தமிழ், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்ல அப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு. இல்ல, முகூர்த்த நேரம் வர வந்துருச்சு. உங்க அப்பா வராம நம்ம கல்யாணம் நடக்காது. இந்தாங்க, முகூர்த்த புடவை மாத்திட்டு வாங்கம்மா. முடியாதத்த, அப்பா வரட்டும், அதுக்கப்புறமா நான் மணமேடையில போய் உட்கார. தமிழ், அப்பா வரப்ப வரட்டும், நீ முதல்ல மணமேடைக்கு வா. இல்லன்னா சம்பந்தி வீட்டுல தப்பா நினைச்சுப்பாங்க. இல்லத்த, நான் மணமேடையில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்பா வரலனா நல்ல நேரம் முடிஞ்சிரும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவாங்க. அப்புறம் அப்பா இல்லாமயே என் கல்யாணம் நடந்துரும். அதனால அப்பா வரட்டும், நான் வரேன். நீ அங்க போய் உட்கார்ந்த உடனே தாலி கட்டிட மாட்டாங்க தமிழ். ஐயர் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. நீ அண்ணன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண நேரமே இருக்காது. அவரு வராம எப்படி சித்ரா பண்ண முடியும்? நீங்களே புரிஞ்சுக்காம பேசினா எப்படி அண்ணி? நீங்க முதல்ல தமிழை கூட்டிட்டு வாங்க, அண்ணன் வந்துருவாரு. தமிழ கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க அண்ணி. எழுந்திரு தமிழ். தமிழ் அக்கா கூப்பிடுறாங்களா? வாமா, அப்பா வராம எப்படி வரடி? வா, அவளை கூட்டி வா தமிழ். நல்ல நேரம் முடிய 5 நிமிஷம் தான் இருக்கு. தாலி கட்ட சொல்லிடலாங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்க அப்பா வந்துருவாரு. அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்ல நேரம் போயிடுமேமா. எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும், எங்க அப்பா வந்துருவாரு. 5 நிமிஷத்துல நல்ல நேரம் முடிஞ்சிரும்னு ஐயர் சொல்றாரேம்மா. ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்க அப்பா வந்துடட்டும். சம்மந்தி, நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தாலி கட்ட முடியாம போயிடும், கல்யாணமே நின்னுடும். அது நல்லாவா இருக்கும்? உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. தமிழ், அப்பா எப்படியும் வந்துருவாரு. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னா கேளு, தாலி கட்டட்டும். அண்ணன் லேட்டா வந்தா பரவாயில்ல, ஆனா கல்யாணம் நின்னா தப்பாயிடும்ல. ஐயரே, நீங்க தாலி எடுத்து கொடுங்க. சரி கொடுங்க.
ஓம் மகாலட்சுமி தேவியை நமஹ. இந்தாங்கோ. கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன. நிறுத்துங்க. செல்வரத்ன விட்டு கல்யாணம் தானே இது? ஆமா. அவர் பொண்ணுக்கு தானே கல்யாணம்? அட ஆமாங்க. அப்ப செல்வரத்னம் எங்க? அவரு பக்கத்துல எங்கேயோ போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாரு. ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடி போனவரு எப்படி வருவாரு? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எங்கப்பா இதுக்காக ஓடி போறாரு? ஊரு பூரா கடனை வாங்கி கட்ட முடியாம போனா ஊரை விட்டு ஓடிதானே ஆகணும். என் புருஷன் கடை வாங்கினாரா? யார்கிட்ட வாங்கினாரு? எங்க கிட்ட தான் வாங்கினாரு. இன்னைக்கு காலையில கல்யாணத்துக்கு முன்னால எங்களுக்கெல்லாம் செட்டில் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. செட்டில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதும் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரா? ஏங்க குடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாம் பேசுற நேரமா இது? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கல்யாணம் நடக்கட்டுங்க. அப்புறம் பேசிக்கலாம்னா யாருக்கிட்ட பேசுறது? சம்பந்தி அதுக்குள்ள வந்துருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஆமா, அண்ணன் வந்ததும் பேசிக்கலாம். இப்ப கல்யாணம் நடக்கட்டும். போன் பண்ணா போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவர் எப்படி வருவார் நம்புறீங்க? எங்களுக்கு பணத்தை கொடுக்காம கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்படியே எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம் பாக்குறீங்களா? எங்களுக்கு செட்டில் பண்ணாம இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் கீழே இறங்கி வாங்க. வாமா. என்னங்க திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் யாரையும் நான் பார்த்தது கூட இல்லையே. என்னம்மா, நாங்க எல்லாரும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்காரு எங்க கிட்ட வாங்கின கடனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு சொத்து பத்திரத்துல இருந்து நிலபுல பத்திரம் வரைக்கும் எங்க கிட்ட தான் அடமானம் வச்சிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கு. பாக்குறீங்களா? இங்க கொடுங்க. அவங்களே பாக்கட்டும். இந்தாங்க, இதையும் காட்டுங்க. காட்டுங்க. என்னங்க பாருங்க. என்ன தமிழ், இவங்க சொல்றது எல்லாமே உண்மையாடி? என்ன கொடுக்கா? டாக்குமெண்ட்லாம் பாத்துட்டீங்கல்ல? எங்களுக்கு இப்ப ஒண்ணு செல்வரத்னம் இங்க வரணும், இல்லைன்னா எங்க பணத்தை செட்டில் பண்ணணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும்.